படிக்கிறான், நார்மலாக இருந்து கொண்டிருக்கிறான் என்ற போது அந்த பிள்ளையை வளர்ந்து ஆளாக்கிய பெற்றவர்களை போட்டி போடாமல் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப பெரிய காய்க்கலாம், ரொம்ப இதாயிக்கலாம் குழந்தைகள் ரொம்ப பொறுமை வேணும். குழந்தை வளர்க்கறது சொல்ல வேணும். பார்த்தா இந்த மாதம் சென்னையிலே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் சென்னை எஸ்ஐடியில வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளியிலே சேர்ப்பதற்கு யாரும் வருவார்கள். ஏன்னா இடம் கிடைப்பது கஷ்டம், எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். நான் உயர்ந்து என்று அவரை அந்த பள்ளியிலே சேர்த்து கொண்டிருந்த ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் சட்டத்திலே நிறைய இவர்களுக்கான படங்கள் இருக்கிறது. அந்த படங்களை எல்லாம் மக்களிடை கொண்டு சேர்த்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சமீபத்தில் கூட தமிழக அரசு ஐடி கார்டு அடையாள அட்டை வழங்குவதற்கு எல்லா சிறப்பு படங்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறது. பஸ்ஸில் செல்வதற்கு ஃப்ரீ, ரயிலில் செல்வதற்கு ஃப்ரீ. மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, போட்டி போட்டுக் கொண்டு அங்கே மிக அழகான சேவை டிஃபரண்ட் ஏற்பட்டிருப்பது சிலருக்காக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்புக்கும் மதிப்புக்குரிய மதுரை புத்தியில் பேரும் புகழும் பெற்றவர் அவனையே புகழ் பெற்றிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவருடைய நிகழ்ச்சியை அவருடைய பேச்சை கேட்பதற்கு கொடுத்து வைத்தவர்கள். நான் கூட கொஞ்ச நேரம் வந்து போக வரலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பணியினை ஒத்து கொண்டு வந்துவிட்டேன். அதனால் அவர் ஆரம்பித்து கொஞ்சம் நிமிஷம் பார்த்து பார்க்கிறேன். ஏனென்றால் laughter is the best medicine. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அவர் பேச்சிலே நம் தொடங்கிய சிரிப்பு அவர் பேசி முடிக்கிற வரை தொடர்ந்து சிரித்து கொண்டே இருப்போம். அதான் that's a talent, that's a capacity, that's a caliber. அமெரிக்கா போறாரு, போராட்டி இருக்காரு. ஒரு திறமை படைத்தவர் அவருக்கு எல்லோருக்கும் இங்கே வந்து அமைதி காலம் முக்கியமாக பெற்றோர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், நண்பர்கள், தோழர்கள், என் அன்புக்குரிய நெஞ்சத்தில் என்று கூறியிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நெஞ்ச நன்றியை காணிக்கையாக்கி நன்றி வணக்கம்.